ஒரு நிமிஷம் உங்க போனை எடுத்து உங்களோட யூடியூப் இன்ஸ்டாலாம் ஓபன் பண்ணி ஸ்க்ரால் பண்ணி பாருங்க. நீங்க யாரு எப்படிப்பட்ட ஆள்னு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. போனை எடுத்தாலே கண்டதெல்லாம் வருது அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா ப்ரோ அது யூடியூப் பிரச்சனை இல்லை, அது உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை. அட நம்ம சர்க்கரையில சுகர் கீழே இருக்குதுன்னு எறும்புக்கு தெரிஞ்சிருச்சுன்னா எங்க இருந்தாலும் தேடி அந்த சுகரை நோக்கி வரும். அதே போலதான் நமக்கு ஏதோ ஒன்றுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு யூடியூப்க்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், நம்மளுக்கு அது மாதிரி வீடியோஸ் தேடி தேடி வரும். உங்களுக்கு பாலிடிக்ஸ் பிடிக்குமா, உங்க ஃபீட்ல ஃபுல்லா பாலிடிக்ஸ் வீடியோவா வரும். உங்களுக்கு சினிமா பிடிக்குமா, உங்க போன்ல ஃபுல்லா சினிமா வீடியோவா வரும். உங்களுக்கு மேக்கப் பிடிக்குமா, உங்க போன்ல ஃபுல்லா மேக்கப் வீடியோவா வரும். இல்ல உங்களுக்கு இச்சையான காரியங்கள்ல லைட்டா இன்ட்ரெஸ்ட் இருக்கா, உங்க போன்ல ஃபுல்லா அதே மாதிரி வீடியோஸ் தான் வரும். யூடியூப் இன்ஸ்டா எல்லாமே ஒரு கண்ணாடி மாதிரி உங்களோட ஆசைகள் உங்களோட கேரக்டர் எல்லாத்தையுமே அது பிரதிபலிக்கும். பைபிள்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பொக்கிஷம் எங்கேயோ அங்கதான் உங்க இருதயமும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்தா இப்பெல்லாம் எப்படி தெரியுமா, உங்க மனசு எங்க இருக்குதோ அது மாதிரி வீடியோஸ் உங்க போன்லயும் இருக்கும். யூடியூப்க்கு தெரியும் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு, இன்ஸ்டாக்கு தெரியும் உங்களோட ஆசைகள் என்னன்னு, அப்போ தேவனுக்கு தெரியாதா என்ன? உங்க ஹிஸ்டரியை மட்டும் கிளியர் பண்ணா பத்தாதுங்க, உங்க மனசையும் கிளியர் பண்ணி ஆகணும், சுத்தமாக்கி ஆகணும். உங்க கேரக்டரும் உங்களோட ஆசைகளும் மாறிச்சுன்னு வைங்களேன், உங்க போன்ல வர வீடியோஸும் தானா மாறிடும். மறந்துடாதீங்க, நீங்க தேவனை ஃபாலோ பண்ணலன்னா உங்களோட சோலும் லாஸ்ட், உங்களோட ஸ்க்ராலும் வேஸ்ட். நீங்களே ஒரு நிமிஷம் உங்க போனை எடுத்து உங்களோட யூடியூப் இன்ஸ்டாலாம் ஓபன் பண்ணி ஸ்க்ரால் பண்ணி பாருங்க. உங்களோட ஆசைகள் என்னவா இருக்குது, உங்களுக்கு எந்த மாதிரி காரியங்கள்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நீங்க எப்படிப்பட்ட ஆளுங்கிறது உங்களுக்கே தெரியும். பாய்.